So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So இது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஃபேவரட்டான ஒரு டாபிக் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ லெட் சி அபவுட் யூனிவர்ஸோட மெசேஜ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம ஒரு 3 கேட்டகரி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வென் கம்ஸ் டு உங்களோட ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸோட மெசேஜ் என்னவா இருக்கு, அண்ட் அஸ் வெல் அஸ் வென் கம்ஸ் டு உங்களோட கரியர் அதுல உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம், அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட ஹெல்த் வைஸ் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 3 செட் ஆஃப் ஒரு டிவிஷன் பிளஸ் அதில் வந்து ஃபைனலாக என்ன ஒரு மெசேஜஸோ அதுவே நம்ம வந்து ஒரு டீட்டெயில் ப்ரெடிக்ஷனாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப்க்கு என்ன ஒரு மெசேஜ் வருது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ வென் கம்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் ஃபார் த ஃபர்ஸ்ட் திங், நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ தட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ சப்போர்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென் கம்ஸ் டு உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு சில சப்போர்ட் இந்த ரிலேஷன்ஷிப்காகவும் அவங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சப்போர்ட் ஏதாவது பண்ணலாம். ஐ டோன்ட் நோ, நீங்க ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க உங்க பர்சன் கிட்ட ஏதாவது கேட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க அதுக்குரிய ஒரு இன்வால்வ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் அங்க வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் வந்து பாக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பாக்குறப்போ இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ், இப்போ உங்களோட பேரண்ட்ஸை நீங்க வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவங்க கிட்ட ஏதாவது ஒரு சில சப்போர்ட் நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ஸோ உங்க பேரண்ட்ஸ் த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்க 2 விஷயம் நான் வந்து பாக்குறேன். உங்களோட லைஃப்ல புதுசா சில பேர் வந்து அறிமுகமாறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ அதுல நீங்க வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, நான் இங்க வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்துல மட்டும் நான் 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் நான் வந்து பாக்குறேன். ஒண்ணு வந்து பாக்குறப்ப புதுசா சில பேர் அறிமுகம் ஆவாங்க. அதுல உங்களுக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அதே மாதிரி ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். செகண்ட் செட் ஆஃப் திங்ஸ் இதுல வந்து பார்த்தேன் அப்படின்னா உங்களோட லைஃப்ல புதுசா ஒரு சில நியூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அதே மாதிரி பாஸ்ட்ல ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க த்ரூ உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது கிடைக்கும். அவங்க த்ரூ ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஐ ஹோப் ஸோ நீங்க வந்து இன்கேஸ் வென் கம்ஸ் டு த பாஸ்ட்ங்கிறப்ப நீங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த பர்சனோட கேரக்டர் பிஹேவியர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சில பேர் வந்து வென் கம்ஸ் டு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா கூட மாஸ்க் போட்டு சுத்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஸோ அது ஒரு ட்ரூலியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல இருக்கவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியான பீப்புள்ஸாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சம் பர்சன்ஸ் உங்களோட எப்படி சொல்றது முதுகு பின்னாடி வந்து தப்பா பேசுறது, ஒரு காஷிப் பண்றது, முதுகு பின்னாடி குத்துறது, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களுமே வந்து பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா நீங்க வந்து கோ த்ரூ ஆயிருந்திருப்பேன் உங்களோட லைஃப்ல. ஸோ அந்த மாதிரி சில பர்சன்ஸுமே வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ ப்ளீஸ் சூஸ் த சைக்கிள் வந்து நீங்க ரொம்ப வயசாக வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்கனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அவங்க த்ரூ வந்து கிரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. நாட் ஒன்லி இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்கில் அப்படின்னு நான் வந்து பார்க்கல, பொதுவா உங்களை பத்தி டிஃபைன் பண்றதுக்கு அவங்க த்ரூ ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப வந்து கவனமா இருங்க. ஈவன் தோ புதுசா ஒரு பர்சன் உங்களோட லைஃப்ல வந்து அறிமுகமாறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க அப்படின்னா கூட, ஏன்னா இங்க நான் வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப்மே தான் நான் வந்து பாக்குறேன் வென் கம்ஸ் டு த ஃப்ரெண்ட்ஸ். அதுலயும் ஒரு சில பேர்னால வந்து பிரச்சனையும் இருக்கும் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட கேரக்டர், அவங்களோட பிஹேவியர் என்ன, அண்ட் அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட ஏதாவது விசாரிக்கிறது அந்த மாதிரி கூட நீங்க வந்து கேக்குங்க. ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ வித்தவுட் வந்து உங்ககிட்ட வந்து நல்லா பேசுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்றது நினைச்சிட வேண்டாம். ஏன்னா சம் கேஸ்ல நீங்க
எப்படியும் வந்து பார்க்கலாம். சில பேர் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. பட் அவங்களோட கேரக்டர் பத்தி மத்தவங்க வந்து பேசுனாங்க அப்படின்னா, அவங்கள போய் தப்பு தப்பா பேசுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அந்த மாரி சில விஷயமும் இருக்கு அப்படின்றதுனால, நீங்க புதுசா யார்கிட்ட பேசுறீங்களோ கொஞ்சம் யோசிச்சு, ஆ லைக் அவங்களோட கேரக்டர் பத்தி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பேச ஆரம்பிங்க. ஏன்னா அவங்க த்ரூ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்ற ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு கைடன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். பிகாஸ் இது நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம எடுக்கிறப்ப இந்த மெசேஜஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு அப்படின்றனால தான் ஐம் ஜஸ்ட் சேயிங் தட். மத்தபடி நான் சொன்ன மாரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஹெல்ப் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் வென் கம்ஸ் டு தி ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேல்ல. ஓகே. சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் எதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே. அண்ட் வென் கம் டு த கரியர். ஓகே. ஸோ வென் கம்ஸ் டு த கரியர் விஷயத்துல வந்து பார்க்குறப்போ, ஆல்ரெடி ஏதாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, தென் அந்த அந்த ஜாப் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா போறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இல்ல. ஓகேங்களா? ஏன்னா அதுல வந்து டெஃபினட்டா உங்களுக்கே தெரியும். நம்ம இது வந்து இது நம்ம இன்னும் நம்ம வந்து கன்டின்யூ பண்ணோம் அப்படின்னா, இதனால நம்மளுக்கு நெறைய ஒரு சில பிரச்சனைகள் தான் இருக்கும் அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு வந்து தோணும். ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, வென் கம்ஸ் டு த கரியர் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நீங்க பார்க்கறது பெட்டரா இருக்கும். நியூவா ஏதாவது ஒரு சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து பார்க்கறது பெட்டரா இருக்கும். எஜுகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா, தென் எஜுகேஷன் சைட்ல நீங்க இன்னும் நெறைய எஃபோர்ட் போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். இட்ஸ் நாட் லைக் நீங்க வந்து ஒரு ஈஸியா எதுவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து கெட் பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்க கண்டிப்பா வந்து போடுங்க. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா அது எதுவுமே வேஸ்ட் ஆக போறது கிடையாது. ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டா தான் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வென் கம்ஸ் டு த ஜாப் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அகெயின் நீங்க வந்து ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எடுக்கிறது தான் ஒரு பெட்டர் டிசிஷனா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க இந்த ஆஃபீஸ்ல நீங்க வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தென் நீங்க நிறைய ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஒப்போனன்ட்டுமே உங்களுக்கு வந்து வரலாம். லைக் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பீட் அப் பண்ற மாதிரி. ஸோ சம் கைண்ட் ஆஃப் அன் ஏதாவது ஒரு பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காகவும் இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பர்சன் உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கிறப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பேர்டனா இருக்கு, இல்லை கூட கொஞ்சம் பேர்டனா இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ எதா இருந்தாலும் நீங்க வந்து யோசிச்சு வந்து முடிவெடுங்க வென் கம்ஸ் டு உங்களோட கரியரோட சைட்ல. அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து பிசினஸ் அந்த மாதிரி விஷயம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நியூ ஐடியாஸ் ஏதாவது நீங்க வந்து கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது பண்ணா பெஸ்டா இருக்கும், நீங்க பண்ற ஒரு ஜாப்லயே லைக் நீங்க பண்ற ஒரு பிசினஸ்லயே உங்களுக்கு என்ன பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூ ஐடியாஸை வந்து நல்லா கொஞ்சம் கிரியேட்டிவா வந்து யோசிச்சு பண்ணுங்க. ஸோ தட் நீங்க எதிர்பார்க்குற லைக் அந்த ஒரு லக்கா இருந்தாலும் சரி, அந்த ஒரு லாபமா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்குறப்ப வென் கம்ஸ் டு த ஃபைனலி வென் கம்ஸ் டு உங்களோட ஹெல்த் விஷயம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஹெல்த் வைஸ்லயுமே நீங்க நிறைய வந்து காஷனா தான் இருக்கணும். ஏன்னா ஐ ஹோப் ஸோ உங்க மண்டக்குள்ள நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு அப்படின்றத நான் வந்து பாக்குறேன். ஏன்னா மேபி உங்களுக்கு வந்து லைக் இப்போ வரைக்கும் உங்களுக்கு மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்களோட கரியர்லயே ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா லைக் திருப்பி அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆப்ஷனலாவே தான் இருக்கு மைண்ட்ல. எப்போ பார்த்தாலும் ஒரு ஓவர் திங்கிங், இது எப்படி போகும், என்ன மாதிரி போகும் அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட்லயே நீங்க வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா உங்களோட கரியர்னாலுமே சரி, உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்க்குற சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன், ஒரு நியூவா வரக்கூடிய ஒரு பர்சன்ஸ்னால உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ்மே இருக்கும். பட் பிஃபோர் லைக் அவங்கள பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமே அவங்க கிட்ட ஒரு எப்படி சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து என்னன்னா லைக் இங்க வந்து ஒரு சில பர்சன்ஸ்னால உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த ஒரு பாயிண்ட்டை நான் இங்க வந்து சொல்றேன். மற்றபடி எதுவுமே ட்ரிகரிங்கா இங்க நான் எதுவுமே வந்து சொல்ல வரல. அண்ட் செகண்ட் திங் வென் கம்ஸ் டு த ஜாப் பேஸ்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நியூவா ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஐடியாஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதோ, இல்ல வேற ஒரு நியூ ஜாபை வந்து தேடி போறதோ, அதான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸா வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ்லயும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளவு ஓவர் திங்கிங் வந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எஸ், நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து கோ த்ரூ பண்றீங்க. சர்டன் திங்ஸ்ல உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்காம இருக்கு அப்படின்றனால என்னவோ நீங்க நிறைய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் நீங்க வந்து போடுற மாதிரியே இருக்கு. அண்ட் அதே மாதிரி நிறைய வந்து ப்ரெஷர் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ ஜஸ்ட் டேக் கேர் அபவுட் யுவர் ஹெல்த். பிகாஸ் உங்களோட ஹெல்த் நீங்க வந்து ரொம்பவே வந்து டேக் கேர் பண்ண தான் செய்யணும். ஓவரால் நீங்க வந்து பாக்குறப்ப அட்லீஸ்ட் உங்களோட லைஃப்ல ஒரு 80% நீங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% நீங்க வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நோ நீட் டு பி வரி
அபவுட் தட். இன்ஸ்டெட் நீங்க இதை நினைச்சு வந்து ஃபீல் பண்றதை விட பெட்டர் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு டிசிஷனை நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து போங்க. ஸோ அதுல ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க அந்த விஷயத்த நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு குட் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஓகே, ரேதர் தான் நீங்க எதை நினைச்சும் வந்து திருப்பி திருப்பி வந்து மனசை போட்டு குழப்பிட்டே நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய மைண்ட்ல போட்டு குழப்பிட்டே இருக்க வேண்டாம். ஸ்ட்ரைட்டா ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன், நான் இதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்த மட்டும் ஒரே ஒரு டிசிஷன் மட்டும் நீங்க எடுத்துட்டு அதோட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரதர் தான் டபுள் மைண்டடா எதுவுமே வந்து யோசிக்க வேண்டாம். லைக் ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஏ ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா நான் பி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்றேன், பி ஆப்ஷனா நான் சி ஆப்ஷன் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இல்லாம ஜஸ்ட் ஃபிக்ஸ் ஒன் பர்டிகுலர் கோல். அந்த ஒரு பர்டிகுலர் கோல்லேயே நீங்க உங்க டைரக்ஷன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல என்ன எஃபர்ட்ஸ் போட முடியுமோ உங்களோட 100% எஃபர்ட் நீங்க வந்து போடுங்க. ஸோ தட் யூ வில் பி கெட் யுவர் result in a very positive way, in a very good way. Okay, so these are things I can see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விதத்துல இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கும், ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து நல்ல விதத்துல கைட் பண்ணிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ த கைடன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். அண்ட் அதே மாதிரி லைக் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்னிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டு ரெக்கமெண்ட் சேனல் டு தம். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். எல்லாமே வந்து ஒரு டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கறனால உங்களுக்கு கண்டிப்பா அது மூலமா ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் for any kind of a personal readings nalume sari, for any kind of a ritual prayers ednalume sari, so you can definitely reach out enoda WhatsApp illana enoda Instagram la vandu reach out pannunga. Both the detail na vandu highlight panni comment la kuduthirpen, as well as இந்த வீடியோல display ஆ இருக்கும். You can check with that. Okay, so see you guys in the next reading. Until then, take care. Bye bye.